Hi friends, welcome to Thumb Flavors. இன்னைக்கு நம்ம ஒரு டபுள் லேயர் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சைனா கிராஸை பேஸாக வச்சு செய்யக்கூடிய ஒரு புட்டிங். இது ஈத் ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமாக இது கிட்ஸ்க்கு ஸ்பெஷலான ஒரு ரெசிபின்னே சொல்லணும். ஸோ இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சு போயிடும். ஸோ இந்த வேன்ச்சோ புட்டிங் ரெசிபியை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 1 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா கிராஸ் தான். ஸோ இதை அகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு ஹரிமா பிராண்டோட பிளெயின் சைனா கிராஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கெட்டுக்கு பின்னாடியே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணலாம். இந்த பேக்கெட்டோட நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 10 கிராம்ஸ் போல் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 10 கிராமும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் 2 1/2 லிட்டர் பால் பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன். நல்ல ஃபுல் க்ரீம் மில்காக பார்த்து எடுத்துக்கோங்க. தண்ணியான பாலாக எடுக்க வேண்டாம், நல்ல க்ரீமான பாலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம 2 லேயராக இந்த புட்டிங்கை வந்து செய்ய போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா வெனிலா ஃப்ளேவர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர். ஸோ இப்போது பேக்கெட்டை பிரித்த உடனே அதுக்குள்ளே அந்த சைனா கிராஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இந்த மாதிரி ஃபார்மில் கிடைக்கல அப்படின்னாலும் பவுடர் ஃபார்மில் கிடைச்சாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ இதோட நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 10 கிராம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பாதி வெனிலா புட்டிங் செய்கிறதுக்காக நான் ஒரு 5 கிராம் சைனா கிராஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை ஒரு பேன்லேயோ இல்லை பவுல்லையோ வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிச்சம் 5 கிராமை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சாக்லேட் புட்டிங் செய்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிப்ஸை வந்து சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க சைனா கிராஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு வரைக்கும் தேவைப்படும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ இந்த சைனா கிராஸ் ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து பாலை வந்து சூடு பண்ணிடலாம். இப்போ பால் பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாகட்டும். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம வந்து ஊற வச்சுருந்த சைனா கிராஸ் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக இருக்கிறது எல்லாமே கரையிற அளவுக்கு நம்ம வந்து இந்த சைனா கிராஸை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். இது கரைய ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். நல்லா மெல்ட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பால் வந்து நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு தேவைக்கேற்ப சர்க்கரை, நான் வந்து ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு இதை விட அதிகமான ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை குறைவாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். ஸோ இப்போ இந்த பாலில் இந்த சர்க்கரையை சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இதில் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த வெனிலா எசன்ஸும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சைனா கிராஸை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த அகர் சேர்க்கும்போது பால் தெரிஞ்சிரும்னு உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷத்தில் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் இந்த சைனா கிராஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட வெனிலா மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அரிச்சு ஒரு மோல்டில் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மிக்சரை அரிச்சு சேர்க்கும்போது மேலே தங்கியிருக்க அந்த நுரையும் கரையாத சின்ன சைனா கிராஸ் துண்டுகளும் இருந்தால் இதுலேயே அரிப்பிலேயே நின்றும். ஸோ அதனால் இந்த மிக்சரை எப்போவுமே அரிச்சிட்டு உங்களோட மோல்டில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பாட்டம் லேயர் ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட செகண்ட் லேயர் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது செகண்ட் லேயர் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து அடுப்பில் காய்ச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த பால் லைட்டாக சூடாகட்டும். இந்த பால் சூடாகிற நேரத்தில் நம்ம அகரை இதுக்கு முன்னாடி எப்படி கரைச்சி வச்சோமோ அந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கொக்கோ பவுடர் கூட ஒரு 1/4 கப் பால் வந்து சேர்த்துக்கலாம். இந்த 1/4 கப் பாலை சேர்த்து நம்ம இந்த கொக்கோ பவுடரை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். எந்தவித கட்டியுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எந்தவித கட்டியுமே இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கொக்கோ பவுடரை கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுற ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட டார்க் சாக்லேட் கம்மியான குவான்டிட்டியில் இருந்தால் கொக்கோ பவுடர் செய்யுங்க. அப்படி இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டார்க் சாக்லேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அதே போல் பால் சூடானதும் நான் வந்து ஒரு 1/2 கப் சர்க்கரை வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இனிப்பு பார்த்தீங்கன்னா உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்க அந்த கொக்கோ பவுடர் மிக்சரை வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ கொக்கோ பவுடர் எதுக்காக சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த புட்டிங் சாப்பிடும்போது லைட்டாக அந்த பவுடர் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அந்த புட்டிங்கில் வரும். ஸோ அந்த பவுடர் ஃப்ளேவர் உங்களுக்கு புட்டிங்கில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொக்கோ பவுடர் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக ஒரு 250 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், சின்னதாக சாப் பண்ணி. ஸோ அப்போ அந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம்ஸ் போல் டார்க் சாக்லேட்டை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மிக்சர் கூட சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா நல்லா கரையிற வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ண போகிறோம்.
இப்போ இந்த டார்க் சாக்லேட் சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் போல நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பாலில் வந்து மெல்ட் ஆகி அந்த கலர் வந்து நல்லா மாறி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மிக்சரோட கலர் வந்து நல்லா டார்க் ஒரு ப்ரௌன் கலரில் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த புட்டிங்கோட பேஸ் பார்த்தீங்கன்னா சைனா கிராஸ் அப்புறம் பால் தான். ஸோ அதுக்கு ஸ்வீட்டுக்கு சுகர் சேர்த்துக்கலாம், இல்லை கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். பட் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான ஃப்ளேவர் வேணாலும் எடுத்துக்கலாம். லைக் ரோஸ் மில்க் ஃப்ளேவர் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னா வெறும் தேங்காய் பாலில் கூட செய்யலாம், இல்லை டெண்டர் கோகோனட்டில் கூட செய்யலாம். அதே போல் நீங்கள் வந்து மேங்கோவில் செய்யலாம். ஸோ எந்த விதமான ஃப்ளேவர் உங்களுக்கு தேவை அப்படின்னு படுதோ நீங்கள் அந்த ஃப்ளேவரில் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சைனா கிராஸை வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் லேயர் வந்து இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இந்த சைனா கிராஸ் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணுங்கள். ஸோ இந்த புட்டிங் ரெசிபியோட பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைனா கிராஸ் தான். ஸோ இந்த சைனா கிராஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த விதமான ஃப்ளேவரில் வேணாலும் நீங்கள் புட்டிங் வந்து செய்யலாம். நான் இன்றைக்கி 2 விதமான ஃப்ளேவரில் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ வெனிலா ஃப்ளேவர் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இந்த வான்சோ புட்டிங் வந்து இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செகண்ட் லேயர் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அந்த மிக்சரை வந்து லைட்டாக ஆற விடுங்க. இப்போ நம்மளோட பாட்டம் லேயர் பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாட்டம் லேயருக்கு மேலே நம்ம டாப் லேயரை ஊற்றும் போது அதோட சூடு ரொம்ப கொதிக்க இல்லாமல் லைட்டாக ஆறுனதும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எப்போவுமே செகண்ட் லேயர் புட்டிங் வந்து நீங்கள் சேர்க்குறீங்கன்னா ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை ஸ்பூன் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து அந்த ஹாட்டான மிக்சரை வந்து ஊற்றுங்க. நம்ம கீழே உள்ள அந்த புட்டிங் லேயர் வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். இந்த புட்டிங் செட் ஆகுறதுக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் போல் ஆகும். இதை வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஓவர் நைட் கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இந்த புட்டிங் ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்லாவே செட் ஆயிடுச்சு. நல்லா சூடாக மூடாமல் இது ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு லிட் போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். சூடாக மூடினீங்கன்னா லைட்டாக அதில் வந்து தண்ணி சொட்டியிருக்கும். இப்போ இதை சைட்ஸ்லலாம் நம்ம நல்லா இலக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த புட்டிங் ரெசிபியை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான புட்டிங் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க இதை பார்த்த உடனே சட்டுன்னு சாப்பிட கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி இது. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இது சின்னதாக நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஈவ் வருது அப்படின்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த ரெசிபியை செஞ்சு வச்சா போதும், உடனே நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி அப்படின்னே சொல்லணும். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் சின்னதாக பீசஸ் போட்டுக்க போகிறேன். ஸோ ஒரு சூப்பர்பான ஒரு வான்சோ புட்டிங் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மேலும் அப்டேட்ஸ் கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.